திரு தராசு ஷியாம், உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். பன்னீர்செல்வம் தர்மயுத்த நாயகன் இன்னைக்கு தடம் மாறி திமுகவில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? ரெண்டு தரப்புக்கும் அட்வான்டேஜ் இருக்குங்க. ஸ்டாலின் தரப்பை பொறுத்தவரையில ஸ்டாலின் உப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர். அவர் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அனைவரும். அப்படியான ஒரு பிராண்ட் இமேஜிங் சொல்லுவோம் இல்லையா, பொலிட்டிக்கல் பிராண்டிங், அது கூடும். இப்போ வட இந்திய ஊடகங்கள், நேஷனல் ஊடகங்களை பார்க்கும்போது இங்க இருக்கிற பிரச்சனைகளை அவங்க போட மாட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார். இதே மாதிரியான உதாரணங்கள் பிஜேபியில் இருக்கு. மராண்டி நிறைய பேர், ஒரு 7 பேர் போட்டுக்கிட்டே இருந்தாங்க காலையில இருந்து ஆங்கில ஊடகங்கள்ல. முன்னாள் முதல்வர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பிஜேபியில சேர்ந்தது எப்படி முக்கியத்துவம் பெறுகிறதோ அப்படி இங்கு முக்கியத்துவம் பெறுகிறது வட இந்திய ஊடகங்கள்ல. நம்ம பொலிட்டிக்கலா அதை டிஸ்கஸ் பண்றோம். நேஷனல் லெவல்ல அந்த இமேஜ் வேற. எடப்பாடி பழனிசாமிக்கு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா, அந்த வழக்குகள் எல்லாமே இப்ப நிறுத்து போயிடும். 2 பேரும் அவர் சேர்த்துக்கவே மாட்டேன்னு சொன்னாரு. ஒண்ணு திருமதி சசிகலா அவர்கள் தனி கட்சி துவங்கி விட்டார்கள். இன்னொன்று ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி துவங்கவில்லை, திமுகவில் போய் இணைந்து விட்டார். அப்போ எடப்பாடி பழனிசாமியின் தலைமைத்துவம் அதிமுகவை பொறுத்தவரையில் அது உறுதிப்படுத்தப்படுகிறது. ஓட்டு வங்கி கணக்கு தான் இப்ப நம்ம உண்மையிலே பார்க்கணும். நீங்க ஆரம்பத்தில் அதை குறிப்பிட்டீங்க, தென் மாவட்ட ஓட்டு வங்கி என்று குறிப்பிட்டீர்கள். அந்த கணக்கு தான் மாறுபடுகிறது ஒவ்வொருத்தருக்கும். எப்படி மாறுபடுதுன்னு நினைக்கிறீங்க? இவர் என்ன பாதிப்பை ஏற்படுத்துவார் ஓபிஎஸ்? இப்ப இவர் இந்த பக்கம் போனதுனால எந்த சலசலப்பும் விளைவும் ஏற்படாதுங்கிறாங்க. உண்மையிலேயே அவருக்கான செல்வாக்கு என்ன தென் மாவட்டங்கள்ல, இல்ல பல இடங்கள்ல அவர் என்ன பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தூர் ஓட்டு வங்கி பொதுவான ஓட்டு வங்கி. ஆனா உள்ள நிறைய உட்பிரிவு இருக்கு. இப்போ ஆப்பநாட்டு மறவர்கள், கொண்டையங்கோட்டை மறவர்கள் 2 பேரும் ஒரே மாதிரியான குரூப் தான். செம்பிய நாட்டு மறவர்கள் அவங்க கொஞ்சம் வேற குரூப். இதுல இது எம்ஜிஆர் ஓட்டு வங்கிங்க. ஆக்சுவலா எடப்பாடி பழனிசாமி ஓட்டு வங்கி எல்லாம் கிடையாது. ஜெயலலிதா ஓட்டு வங்கிக்கும் முன்னாடியே இது எம்ஜிஆர் ஓட்டு வங்கி. அன்றைய காலகட்டத்தில எல்லாம் மணியாச்சி, விளாத்திக்குளம் இந்த மாதிரி பகுதிகளில் அதிமுக கொடி கட்டிட்டு கிராமங்களில் பிரச்சாரம் பண்ண முடியாது. ஆனா அதிமுகவுக்கு நிறைய ஓட்டுகளும். அது ஒரு விசித்திரமான நிலைமையா இருக்கும். திமுக டாமினேஷன் இருக்கும், ஆனா அதிமுகவுக்கு ஓட்டுகளும். என்ன காரணம்னா, அது எம்ஜிஆர் வழிவந்தவர்கள். அவங்க பெரும்பாலும் இந்த மாறுதல் காரணமாக திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நான் நினைக்கல. சரி, திமுக ஓட்டு வங்கி ஏற்கனவே அங்க இருக்கு. ஒரு 20% to 20% இருக்கும். அது அப்படியே திமுகவுக்கு வரும். ஆனால் இதுல ஏற்படக்கூடிய நுணுக்கமான மாற்றம் என்ன அப்படின்னா, தென் மாவட்டங்கள்ல ஒரு பொலிட்டிக்கல் பிராண்டிங், அதாவது ஒரு 1000 ஓட்டு 3000 ஓட்டு டிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த இடம் அதிமுகவுக்கு பாதிக்கும். 3000, 3000, 4000 இதெல்லாம் பாதிக்கும். ஓபிஎஸ் பெரும்பாலும் அவர் சம்பந்த முறைகள் மூலமாக அவர் மறவர் சமுதாயத்தில் ஒரு பகுதியாக அறியப்படுகிறார். மற்றபடி அவரோட செல்வாக்கு அந்த போடி தேனி, போடி ஜெயலலிதா அவர்களுக்கு பழைய தொகுதிங்க. 1988 தொகுதி. சரி, ரொம்ப பழைய தொகுதி. அதுல இருந்து அப்படியே அந்த ஓபிஎஸ்க்கு டெவலப் ஆகி வந்துச்சு. எந்த இடத்துல ஸ்டாலின் யுனைட் பண்றாரு நான் பார்க்கிறேன்னா, இப்போ தகதமிழ் செல்வன் ஓபிஎஸ் ஒரு பெரிய அரசியல் ரீதியாக பெரிய போட்டியாளர். என்ன பிராக்டிகலா சொல்ல போனால், தகதமிழ் செல்வன் வளர்ச்சி கூட ஓபிஎஸ் அந்த காலத்துல விரும்பல. ஜெயலலிதாவுக்காக தகதமிழ் செல்வன் ஆண்டிப்பட்டியை ராஜினாமா பண்ணார் 2001. அப்புறம் 2002 ஜெயலலிதா 2002 ராஜினாமா பண்ணாரு. ஜெயலலிதா போட்டிட்டு ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச பிறகு ராஜ்யசபா கொடுக்கலாம் தங்கத்தமிழ் செல்வனுக்கு நினைக்கும் போது ஓபிஎஸ் அதை தடுத்தார். இதெல்லாம் தான் வரலாறு. ஆனா இப்ப தங்கத்தமிழ் செல்வன் ஒரு முகமெல்லாம் பெரிய 1000 வாட்ஸ் பல்ப் பெரிய அவர் வரவேற்கிறார். தங்க ரொம்ப வரவேற்கிறாரு. இது திமுகல எதிர்ப்பு வராதபடி பார்த்துக் கொள்கிறார் ஸ்டாலின். ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதிமுகல திமுகவுக்கு வரும்போது அவர்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்காது. திமுக லோக்கல் பர்சன்ஸுக்கு கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கும். அதை தாண்டி ஸ்டாலின் அதை கரெக்ட் பண்றாரு. இப்ப எடப்பாடி கவுண்டர் மூவ் பண்றாரு. இப்ப வெல்லமண்டி நடராஜன் அவர் திருச்சி ஈஸ்டுங்க. திருச்சி ஈஸ்ட் மட்டும் இல்ல, ஜெயலலிதா அமைச்சரவையில டூரிசம் மினிஸ்டர். அவர் ஓபிஎஸ் ஓட இருந்தவர். திருப்பி தாய் கழகத்துக்கு திரும்புறாரு. இப்ப நமக்கெல்லாம் தெரிஞ்ச முடிமன் ராமசாமி அவர் அநேகமா அதிமுகவுக்கு திரும்பிடுவார் தான் நான் நினைக்கிறேன். இப்படி ஓபிஎஸ் இருந்த மற்றவர்களை எழுப்பதன் மூலமாக இதுக்கு ஒரு கவுண்டர் வெயிட் அவர் கொடுப்பாரு. கொடுக்கும்போது இந்த ஓட்டு வங்கி மாறும். இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார் ஓபிஎஸ் சொல்ற கூற்றை நீங்க ஏற்கிறீங்களா, மறுக்கிறீங்களா? வழக்கு ரீதியா அவருக்கு அட்வான்டேஜ் அப்படின்னாலும் இந்த விஷயத்துல டிஸ்அட்வான்டேஜ் சொல்ற கருத்தை எப்படி ஏற்கிறீங்க, இல்ல மறுக்கிறீங்க? இல்ல, முழுக்க இபிஎஸ்க்கு டிஸ்அட்வான்டேஜ்னு நான் அப்படி பார்க்கலைங்க. ஸ்டாலினுக்கு அட்வான்டேஜ். ஆனா இபிஎஸ் ஓட ஓட்டு வங்கி அப்போ பழைய 10.5% ரிசர்வேஷன் கொடுக்கும் போதே கூட தென் மாவட்டங்கள்ல இந்த டிஃபரன்ஸ் இருக்கத்தானே செஞ்சது.
இப்போ அதே எதிர்ப்பு ஓட்டு வங்கி தானே, அது சசிகலா அவர்களுக்கும் போகும், ஸ்டாலின் அவர்களுக்கும் போகும். ஓபிஎஸும் கொஞ்சம் ஓட்டு வங்கியை வந்து கொண்டு வரலாம். ஆனால் இபிஎஸ்க்கு அது முழு நஷ்டம்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே தான் அந்த ஓட்டு வங்கி அவர்கிட்ட இல்லையே. பிராண்டிங்ல நஷ்டம் அது ஓகே தாங்க, அது சரிதான். ஆனா பொலிட்டிக்கலா இது வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நான் நினைக்கல. ரெண்டாவது ஓபிஎஸ் வந்து அவர் சேர்த்துக்கவே மாட்டேன்னு மறுத்த பிறகு ஓபிஎஸ்க்கு வேற வழி என்ன இருக்கு? வேற வழியே இல்லையே. இல்ல சில நாட்களுக்கு முன்பா கூட நம்ம விவாதிச்சோம். நான் கூட இந்த சந்தேகத்தை உங்ககிட்ட கேட்டேன். அவர் திமுகவில் இணைய போகிறான்னு செய்தி வரும்போது நீங்க இல்ல, வாய்ப்பு இல்ல, அப்படிப்பட்ட அதிமுக முகம் இணைவதற்கு சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க அவர் ஏன் மற்ற கட்சி ஆப்ஷன் எடுக்காம திமுகவுக்கு போனான்னு நினைக்கிறீங்க? அவருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருந்தது, தாவேகா ஆப்ஷன் இருந்தது. அது அவருக்கு மனதளவுல திருப்தி இல்லை, அவரோட ஆதரவாளர்களுக்கும் அதுல திருப்தி இல்லை. அப்படிங்கும்போது திமுக ரைட்டு, அண்ணா ஆரம்பித்த கட்சி, அவரே இன்றைக்கு சொன்ன மாதிரி தான் தாய் கழகத்துல இணைகிறேன்னு அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போய் இணைஞ்சிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா அது ரொம்ப டிஃபிகல்ட் ஒரு டிசிஷனுங்க. 1973 இருந்து ஒரு கட்சியில இருக்காரு, அண்ணா திமுக இருக்காரு, எல்லாருக்கும் தெரிஞ்சதான் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவர் போய் சேரும் போது ஆர்கனைசேஷனல் போஸ்ட் வந்து திமுக எந்த அளவுக்கு தருவாங்கன்னு நமக்கு தெரியாது. டிக்கெட் கொடுத்துருவாங்க, பட் பேரண்ட் பாடிக்குள்ள எடுக்கணும்ல, ஒரு டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியா இல்ல ஏதோ ஒரு முக்கியமான பதவி கொடுக்கும்போது இதுவரைக்கும் திமுக இருந்து போனவர்களுக்கு, அப்படி அண்ணா திமுக திமுக போனவர்களுக்கு ஆர்கனைசேஷனல் போஸ்ட் கிடைக்கல. மினிஸ்டர் ஆயிடுவாங்க, எம்பி ஆயிடுவாங்க, எம்எல்ஏ ஆயிடுவாங்க. கட்சியோட அந்த உயர்மட்ட குழுவில் வந்து அவங்க உறுப்பினர் ஆகணும். ஒரே ஒரு அட்வான்டேஜ் ஓபிஎஸ்க்கு இருக்குங்க, என்னன்னா இதுவரைக்கும் தேவர் முக்குளத்துவ சமுதாயத்திலிருந்து திமுகவுக்கு போனவர்கள், இன்னும் சொல்லப்போனால் தென் மாவட்டங்களை இப்போ உதாரணமாக கருப்பசாமி பாண்டியன் மாதிரியானவர்கள் பெரிய அளவுக்கு ஜொலிக்கல. அப்போ ஓபிஎஸ்க்கு அந்த அந்த ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட பார்வை.